பயணிகள் பாதையில் பலம் தரும் விருது, பரமனின் திருவுளம் பார்த்திடும் விருந்து. பயணிகள் பாதையில் பலம் தரும் விருது, பரமனின் திருவுளம் பார்த்திடும் விருந்து. பிரசன்னம் கடந்து வரட்டும். அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். நாம் அனைவரும் இணைந்து ஆராதனை கீதங்களில் 1213வது பாடல், அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார், அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார் என்ற பாடலை பாடுவோம். 1213வது பாடல். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார், அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார், அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம், தண்ணீரை மாற்றினார் அதிசயம், வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார் அதிசயம், வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார், அற்புதங்கள் செய்கிறவர் நமக்குள் வசிக்கிறார். செங்கடலை இரண்டாக பிரித்திட்டார் அதிசயம், செங்கடலை இரண்டாக பிரித்திட்டார் அதிசயம், பெரும் காற்றை தம் ஆணையாலே அமர்த்திட்டார் அதிசயம், பெரும் காற்றை தம் ஆணையாலே அமர்த்திட்டார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார், அற்புதங்கள் செய்கிறவர் நமக்குள் வசிக்கிறார். குருடருக்கும் செவிடருக்கும் சுகம் தந்தார் அதிசயம், செவிடருக்கும் சுகம் தந்தார் அதிசயம், ஒரு சொல்லாலே மரித்தோரை எழுப்பினார் அதிசயம், ஒரு சொல்லாலே மரித்தோரை எழுப்பினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார், அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். பாவியான என்னையும் உயர்த்தினார் அதிசயம், பாவியான
நேசக்கரம் நீட்டினார் அதிசயம். ஏழை என் மீதும் நேசக்கரம் நீட்டினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவரின் நமக்குள் வசிக்கிறார். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். அதிசயங்களை செய்கிற ஆண்டவர், அற்புதங்களை செய்கிற ஆண்டவர், ஒரு வார்த்தையாலே சுகம் தந்த ஆண்டவர், இந்த காலை வேளையிலே நம்மோடு கூட இருப்பதை உணர்ந்தவர்களாய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம் ஆண்டவரை துதிப்போம், ஸ்தோத்தரிப்போம். கொஞ்சம் நேரம் வாய்களை திறந்து கர்த்தரை நம்ம துதிக்க போகிறோம், ஸ்தோத்தரிக்க போகிறோம். நம்மை ஆட்கொண்டு வழி நடத்துகிற ஆண்டவர் இந்த நாளிலே தம்முடைய பிரசன்னத்தினாலே நம்மை நிரப்பும்படியாய் அவரை தேடி வந்திருக்கிற நம் ஒவ்வொருவர் மீதும் ஆண்டவர் அவருடைய வாழ்விலே வெற்றியை தரும்படியாய் ஆண்டவருடைய கரத்தில் அர்ப்பணிப்போம். முழுமையாக நம்முடைய உள்ளத்திலே ஆண்டவரை நாம் நோக்கி பார்ப்போம். கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, நீர் நல்லவர், வல்லவர், போதுமானவர். ஆண்டவரே, நீர் வாக்கு மாறாதவர். அப்பா ஆண்டவரே, எங்கள் வாழ்வில் அற்புதங்களை அதிசயங்களை நாங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் இம்மட்டுமாய் செய்து வருகின்ற கிருபைகளுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா ஆண்டவரே, கர்த்தர் ஆண்டவரே, கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார் என்ற வேதம் சொல்லுகிறது. அப்பா ஆண்டவரே, கர்த்தர் எங்கள் சிறையிருப்பை மாற்றின பொழுது நாங்கள் சொப்பனம் காணுகிறவர்களை போல இருந்தோம் என்று ஆண்டவரே தாவீது சொல்லுகிறார். ஆண்டவரே, எங்களுடைய சிறையிருப்புகளிலே எங்களுக்கு விடுதலை தந்திருக்கிறீரே, நன்றி சொல்லுகிறோம். அப்பா ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். தெற்கத்தி வெள்ளங்களை ஆண்டவர் திசை திருப்புகிற கர்த்தர், எங்கள் வாழ்வுக்கும் எங்கள் குடும்பத்துக்கும் எங்களுக்கு எதிராக வருகிற பல்வேறு வெள்ளம் போன்ற பிரச்சனைகளை, போராட்டங்களை ஆண்டவர் எங்களை விட்டு ஆண்டவரை அகற்று போகப்படும்படியாய் கர்த்தர் இந்த நாளிலே எங்களுக்கு அற்புதம் செய்யும்படியாய் அதிசயங்களை செய்யும்படியாய் அவருடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். அப்பா ஆண்டவரை, நாங்கள் பாடலில் பாடின வண்ணமாய் ஆண்டவரே தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினீரே. ஆண்டவரே, உம்முடைய அற்புதத்துக்காய் சோத்திரம். உம்மிடத்தில் வந்த யாவரையும் தொட்டு சுகமாக்கினீரே, உமக்கு சோத்திரம். அப்பா ஆண்டவரே, உம்மிடத்தில் ஆண்டவரே தங்களுடைய ஆண்டவரே மனதில் இருக்கிற நறுங்குண்டதமான ஆவியை புறக்கணியாதிருக்கிற ஆண்டவர், அப்படியே உம்மிடத்தில் வந்தவர்களை பரிவுள்ளத்தோடு நேசித்தீரே. ஆண்டவருடைய பாவங்களை மன்னித்தீரே, அவர்களுக்கு புது வாழ்வு தந்தீரே. உமக்கு சோத்திரம், சோத்திரம், சோத்திரம். அப்படியே இந்த நாளிலும் உடைய பிரசன்னம் உடைய ஆண்டவரே ஆண்டவரே அன்பை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாய் கர்த்தர் ஒவ்வொருவரையும் தொடும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். அப்பா உமக்கு நன்றி சொல்லுகிறோம். நன்றி, நன்றி, நன்றி. அன்பானவர்கள், இந்த நாளிலும் தொடர்ந்து நம்முடைய குருசேகரங்களில் நடைபெறவிருக்கின்ற இந்த லெந்து கால நிகழ்வுகளுக்காக நாம் செபிக்க போகிறோம். குறிப்பாக இன்று மாலையும் நாளையும் நம்ம 2 நாள் கன்வென்ஷன் கூடுகை நடத்த போகிறோம். கர்த்தர் இந்த கன்வென்ஷன் கூடுகையில் திரளான ஆத்துமாக்களை கொண்டு வர வேண்டும். அது மட்டுமல்ல, இந்த கன்வென்ஷன் கூடுகையிலே அநேக ஆத்துமாக்களை கர்த்தர் தொட வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் இந்த ஆலய வளாகம் முழுமையுமாய் நிரம்பி வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் உடைய வாழ்விலே கர்த்தர் ஒரு விடுதலை நாளாய் கர்த்தர் அமைத்து கொடுக்கும்படியாய் செய்தி கொடுக்க போகிற தாசனை மறைத்து கர்த்தர் வெளிப்படும்படியாய் இந்த கூட்டத்திற்கு வரும்படியான உள்ளங்களை ஆவியானவர் ஏவி தரும்படியாய் நம்மளை யாராவது ஒருவர் செபிப்போம். இந்த 2 நாள் கன்வென்ஷனுக்காக நம்முடைய குருசேகரில் நடைபெறப்போகிற லெந்து கால எல்லா நிகழ்ச்சிகளுக்காக நம்ம செபிப்போம். யாராவது ஒருவர் இணைந்து ஜெபிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இயேசுவே, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.
ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமேன். ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமேன். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமேன் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமேன். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு நம்முடைய குருசேகத்தில் இந்த ஆண்டு நடைபெறப் போகிற இந்த லெந்து கால கன்வென்ஷன் கூடுகை ஆசீர்வதிக்கப் போவதற்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அன்பானவர்களே, நம்முடைய திருச்சபை குடும்பங்களுக்காக நாம் தொடர்ந்து ஜெபித்து வருகிறோம். இந்த நாளிலும் பெயர் வாசிக்கிற குடும்பங்களுக்காக நம்மில் ஒருவர் ஜெபிப்போம். பி சாமுவேல், செல்வின் ஜெயகரன், ரால்ஃப் மார்டின், டல்வின், சாமுவேல் அலெக்சாண்டர், இந்த குடும்பங்களை மனதில் வைத்து அவர்களுக்காக நம்ம ஜெபிப்போம். மறுபடியும் வாசிக்கிறேன். பி சாமுவேல், செல்வின் ஜெயகரன், ரால்ஃப் மார்டின், டல்வின், சாமுவேல் அலெக்சாண்டர். இந்த குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாது. இந்த குடும்பத்தில் கர்த்தர் தமது மகிமை விளங்க பண்ணும்படியாய் அவருடைய தேவைகள் சந்திக்கப்பட முடியாது. யாராவது ஒருவர் பாரத்தோடு ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவர். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். இயேசுவே ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். ஆமேன் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். ஆமேன். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு நம்முடைய திருச்சபை குடும்பங்கள் வாழ்வில் நன்மை செய்ய போவதற்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். குஷ்டரோகியவனை கையினால் கூசாமல் தொட்டாரம்மா. குஷ்டரோகியவனை கையினால் கூசாமல் தொட்டாரம்மா.
கசப்படுவோரை கண்டதும் கண்ணீர் வடித்தாரம்மா. கசப்படுவோரை கண்டதும் கண்ணீர் வடித்தாரம்மா. இயேசு என்றதுமே எனக்கோர் இன்பம் பிறக்குதம்மா. காசினியில் அவர் போல் எவரை கண்டதும் இல்லையம்மா. இயேசு என்றதுமே எனக்கோர் இன்பம் பிறக்குதம்மா. காசினியில் அவர் போல் எவரை கண்டதும் இல்லையம்மா. உட்காருவோம். 1 யோவான் 3ஆம் அத்தியாயம் 17ஆம் வசனம். கிறிஸ்துவுக்குள் அன்பான திருச்சபை குடும்பத்தாரே, இந்த நாளின் தியானத்திற்கு உங்களை அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கின்றோம். இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியாக கொடுக்கப்பட்டிருக்கின்ற இறைவேண்டலுக்குரிய தலைப்பு மனிதநேய இறைவேண்டல் அல்லது பரிவின் இறைவேண்டல். ஜெபம் பண்ண சொல்லுமோப்போ ஜெபிச்சப்போ பிரபாகர் ஐயா இந்த 28வது நாளுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே அப்படின்னு ஜெபம் பண்ணார். நான் என்ன நினச்சேன்னா, 3/4 கிணறு தாண்டிட்டோம், இன்னும் கால் கிணறு இருக்குது அப்படின்னு நினச்சி ஜெபம் பண்ணாரா என்னான்னு தெரில. 28வது நாளுன்னும் போது ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது. சரி, ஓரளவுக்கு வந்துட்டோம், இன்னும் கொஞ்ச நாள் இருக்குதுன்னு. அன்பானவர்களே, பரிவின் இறைவேண்டல் இது ஒரு மேன்மையான உணர்வு. மத்தேயு 14ஆம் அத்தியாயத்தில் 5:2 கடவுள் 5000 பேருக்கு பகிர்ந்தளித்த ஒரு அற்புதத்தை நம்ம வாசிக்கலாம். பொது மொழிபெயர்ப்பில் இப்போது நம்ம ஐயா வாசித்த அந்த வசனம் இவ்விதமாக எழுதப்பட்டிருக்கிறது. உலக செல்வத்தை பெற்றிருப்போர் தன் சகோதர சகோதரிகள் தேவையில் உழல்வோரை கண்டும் பரிவு காட்டவில்லை என்றால் அவர்களிடம் சகோதர அன்பு எப்படி நிலை பெற்றிருக்கும்? தேவையில் உழல்வோரை கண்டு பரிவு காட்ட வேண்டும். இது ஒரு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எழும்புகின்ற ஒரு உணர்வு, பரிவு. எபிரேயத்தில் அதற்கு ரஹேம் என்கிற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இரக்கம் என்று கூட இந்த வார்த்தைக்கு நாம் பொருள் கொள்ளலாம். இந்த ரஹேம் என்கின்ற அந்த எபிரேய பதத்திற்கு விளக்கம் சொல்லும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு தாய் தன் மடியில் இருக்கும் குழந்தையை குனிந்து பார்த்து அதனுடைய பசி தன்மையை உணர்ந்து, அந்த அம்மாவுக்கு அந்த குழந்தையோட கண்ணு வச்சு கண்டுபிடிச்சிருவாங்க. அந்த பசித்தன்மையை உணர்ந்து அதனுடைய தேவையை அறிந்து அதை நிறைவு செய்கின்ற அந்த குணம்தான் பரிவு என்று சொல்லுகிறார்கள். பரிவினுடைய வெளிப்பாடுகள் நிறைய இருக்குது. அதாவது நம்ம பாரதி சொல்கிறார்ல, உன் கண்ணில் நீர் வடிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதுன்னு. அதே மாதிரி வள்ளலார் சொல்கிறார், வாடிய பயிரை கண்டபொழுதெல்லாம் நான் வாடினேன். உயிரில்லாத ஒரு பயிர் தண்ணிக்காக வாடி இருக்கும் பொழுது ஒரு மனிதருடைய உள்ளத்தில் ஏற்படுகின்ற அந்த பாச உணர்வு, அது இரக்கம், பரிவு என்று அதற்கு நம்ம பல பெயர்களை சொல்லலாம். அதாவது இன்னும் நம்ம புரிஞ்சுக்கணும்னு சொன்னால், பரிவு என்பது வெறும் உணர்வு மட்டுமல்ல, மாறாக அது ஒரு செயல்பாடாக வெளிப்பட வேண்டும். தன்னெதிரே இருப்பவர்களுடைய தேவையை, அவர்களுடைய பாரங்களை புரிந்தவர்களுக்கு மட்டுமே அவருடைய உள்ளத்திலிருந்து அந்த பரிவு வெளிப்படுத்துகிறது. மகாத்மா காந்தி அவர்கள் நல்ல படித்த ஒருவர். வெளிநாட்டில் போய் பாரிஸ்டர் பட்டமெல்லாம் படித்தவர். ஆனால் அவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்த நிகழ்ச்சி என்னவென்று சொன்னால், தமிழ்நாட்டுக்கு ஏறமுறை 20 முறை காந்தியடிகள் வந்திருக்கிறாரு. 8வது முறை 1921ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் மதுரையில் மேலமாசி வீதியில் ஒரு கூட்டத்துக்காக காந்தி அவர்கள் தங்கினார். அப்படி தங்கும் பொழுது இரவு உறக்கம் வரவில்லை. தன்னுடைய ஜன்னல் கதவுகளை திறந்து வெளியில் பார்க்குறார். அப்படி பார்க்கும் பொழுது அங்கே வழியோரம் யாசகம் செய்து கொண்டிருந்த சில மக்கள் மேலாடை இல்லாமல் அங்கே குளிரில் அவங்க வாடிக்கொண்டு அந்த குளிரில் நடுக்கத்தில் இருந்ததை அவர்கள் பார்த்தார்கள். உடனடியாக தன்னுடைய அறையிலிருந்து வெளியில் தன்னிடத்தில் இருந்த ஆடைகளை எல்லாம் அவர்கள் மேல் போர்த்தினார்களாம்.
இந்த காட்சி அவருடைய உள்ளத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தது. நான் வசிக்கிற இந்திய தேசத்தில் விவசாயிகள், ஏழைகள் இப்படி ஒருவேளை அந்த ட்ரெஸ்ஸு போட கூட அவங்க கஷ்டமாக இருக்கும்போது எனக்கு எதுக்கு இந்த கோட் சூட்டுன்னு சொல்லி காந்தியடிகள் அன்னையிலிருந்து தான் அந்த அரையாடை, இந்த பாதி ட்ரெஸ்ஸு போடுற பழக்கத்துக்கு வந்தார் என்பது வரலாற்று உண்மை. காந்தி பொட்டல் அப்படின்ற இடம் இன்றைக்கும் மதுரையில் இருக்குது. மதுரையில் இருக்கிற காந்தி மியூசியத்துக்கு போனால் அதை நம்ம பார்க்கலாம். அது மட்டுமல்ல, காந்தியை சுட்ட உடனே அவர் அணிந்திருந்த அந்த கடைசி ஆடை அது மதுரைக்கு கொண்டு வந்தாங்க. அதனுடைய அர்த்தம் நிறைய பேர் அன்றைக்கி தெரியாது. ஏன்னா அவருடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணின சம்பவம் அது. அன்பானவர்களே, தன்னெதிரே இருப்பவர்களுடைய தேவையை புரிந்து கொள்ளவர்களால் மட்டுமே பரிவை வெளிப்படுத்த முடியும். எங்கே அன்பு மானிட நேயம் இருக்கிறதோ அங்கே கடவுள் வெளிப்படுகிறார். இன்றைக்கும் எங்கெல்லாம் அந்த அன்பும் மனித நேயம் வெளிப்படுகிறதோ அவர்கள் மத்தியிலே கடவுள் வெளிப்படுகிறார். பரிவு என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும் சொன்னால், அவனுக்கு நான் இதை செஞ்சால் எனக்கு என்ன கிடைக்கும் என்பது பரிவல்ல. அவனுக்கு நான் இதை செய்யாமல் போனால் அவனுடைய நிலைமை என்னவாகும் என்பதை ஒரு கணம் புரிந்து கொள்ளுகிற பொழுது தான் அந்த பரிவினுடைய தன்மையை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். இயேசு ஆண்டவர் தன்னுடைய திருப்பணியிலே பல இடங்களிலே அவர் பரிவு கொண்டார். நம்ம நிறைய வசனம் வாசிச்சிருக்கிறோம். அவர் திரளான ஜனங்களை கண்டபோது அவர்கள் மேல் பரிவு கொண்டார். மத்தேயு 14:14. நோயுற்றவர்களை குணமாக்கினார். தொழுநோயாளிகள் மேல் பரிவு கொண்டார். பார்வையற்றவர்கள் மேல் பரிவு கொண்டார். அதில் ஒரு நிகழ்ச்சி தான் மத்தேயு 14ஆம் அத்தியாயத்தில் 13-21 வரை வாசிக்கின்ற ஒரு நிகழ்ச்சி. ஒரு பெரும் கூட்டம் அவருடைய செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிறது. அப்பொழுது அந்த கூட்டத்தினுடைய நிறைவில் அவர்களை திருப்ப அனுப்ப வேண்டும். சீடர்கள் வராங்க, ஐயா இவங்களை நம்ம சீக்கிரம் அனுப்பிடலாம், பொழுது போயிடுச்சு அப்படின்னு. ஆண்டவர் சொன்னார், அவங்களுக்கு ஏதாவது நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு. அவங்க சொன்னாங்க, இந்த பாலைவனத்தில் இத்தனை பேருக்கு கொடுப்பதற்கு நம்மிடத்தில் என்ன இருக்கிறது? அங்கே ஒரு சிறுவன் இருந்தான், 5 அப்பமும் 2 மீனும் அவனிடத்தில் இருந்தது. இயேசு ஆண்டவர் அதை எடுத்து பிதாவுக்கு முன்பாக ஜெபித்து ஆசீர்வதித்து அவர்கள் உண்ணுவதற்கு உணவாக கொடுக்கிறார். இந்த பகுதியில் 2 உணர்வு வெளிப்படுகிறது. ஒன்று, சீடர்களுடைய வாழ்வில் வெளிப்பட்ட அக்கறை. ஐயா இவங்களை போதும் அனுப்பிடலாம், ரொம்ப நாளாக இருக்கிறாங்க அப்படின்னு போங்கன்றதான் பரிவினுடைய ஒரு வெளிப்பாடு. அது அக்கறை. அதாவது இப்போ ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வராங்கன்னு வைங்களேன், ஒருத்தருக்கு கட்டி இருக்குது. அந்த கட்டியோடு வர்றவங்களே டாக்டர் ஆப்ரேஷன் பண்ணணும். ஐயோ அவருக்கு வலிக்குமே, அதனால் பண்ணக்கூடாது, அது வலிக்குமேன்னு நினைக்கிறதும் ஒரு அக்கறை தான். அவங்க வேதனைப்படுவாங்களேன்னு. ஆனால் அதை செய்ய வேண்டும், அதை செய்து குணப்படுத்த வேண்டும். அதுவும் பரிவினுடைய ஒரு வெளிப்பாடாக இருக்கிறது. இங்கே சீடர்களிடத்தில் ஒரு பரிவு வெளிப்படுகிறது. அது அக்கறையாக மட்டும் இருக்குது. அவங்கள அனுப்பிடலாம், வீட்டுக்கு போய் சாப்பிட்டுக்குவாங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் இயேசு ஆண்டவர் வாழ்வில் வெளிப்படுகிற அந்த பரிவு என்பது நேர்மறை பரிவாக வெளிப்படுகிறது. அந்த நீங்கள் மார்க் 8ஆம் அத்தியாயத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, 3 நாட்கள் அவங்க என் கூட இருக்கிறாங்க, அவங்க உண்பதற்கு இவர்களுக்கு எதுவும் இல்லை. அதேமாதிரி பட்னியாக அனுப்புனா அவங்க போகிற வழியில் அவங்க பசினால் ஏதாவது மயக்கம் வந்துடும். இதுதான் ஆண்டவர் சொல்கிறார் அந்த மார்க் 8ஆம் அத்தியாயத்தில். ஆக இயேசுவினுடைய பரிவு என்பது அங்கே அப்பத்தையும் மீனையும் பலுகி பெருக செய்து பல்லாயிரக்கணக்கான மக்கள் உண்பதற்கு அங்கே அற்புதமாக அடையாளமாக வெளிப்படுகிறதை பார்க்கிறோம். இந்தியாவில் அருட்பணி செய்ய வந்த மிஷினரிகளாகட்டும், இன்றைக்கு இருக்கின்ற திருச்சபைகளாகட்டும், அவங்களுக்கும் இந்த பரிவு இருக்குது. உதாரணமாக, ஒருத்தருக்கு பிரச்சனைன்னு வரும்பொழுது நாங்கள் உங்களுக்காக ஜெபம் பண்ணுறோம், கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார், அற்புதம் செய்வார், போயிட்டு வாங்கன்றதும் ஒரு பரிவு. அதே நேரத்தில் அந்த நேரத்தில் அவங்களுக்கு என்ன தேவையோ அதை தன்னிடத்திலிருந்து உதவி செய்வதும் ஒரு பரிவு. மிஷினரிமார்கள் கையில் எடுத்தது என்னென்னா இதுதான். அந்த காலத்தில் பசியில் இருக்கும்போது அவங்களுக்கு கோதுமையும் பால் பவுடரும் கொடுத்தாங்க. அந்த காலத்தில் நோயோடு வரும்பொழுது ஜெபம் பண்ணி குணமாக்கி இருக்கலாம், ஆனால் அவங்களுக்கு மருத்துவமனை தேவை என்பதை தங்களுடைய நிதி ஆதாரம் கொண்டு மருத்துவமனைகளை கட்டினாங்க. அதே நேரத்தில் கல்வி அறிவு இல்லை, அவனை படிக்க வைக்கணும், ஸ்கூலை கட்டினாங்க. இப்படி மிஷினரிமார்களுடைய பணிகள் நிறைய காரியங்களை சொல்லலாம். மருத்துவம், நிலம் இல்லை, சில இடத்துல
அந்த மக்கள் வாழ்வதற்கான வீடு இல்லை. அவங்க தங்களுடைய பணம் போட்டு நிலம் வாங்கி வீடுகளை ஏற்படுத்தி தந்தார்கள். பல வரலாறுகள் தென் தமிழகத்தில் அதற்காக இருக்கிறது. ஏன் இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், இன்றைக்கு பரிவு என்று சொல்லும் பொழுது அதான் 1 யோவான் 3:17 சொல்வார், தேவையில் உழல்வோரை கண்டு பரிவு காட்டவில்லை என்றால் அவர்களிடத்தில் சகோதர அன்பு இல்லை என்பதை இங்கே சொல்லுகின்றார். த கம்பாஷனேட் ஹார்ட், நம்முடைய உள்ளத்தில் கம்பாஷனேட் கிவ்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி என்று சொல்வார். பரிவு அடுத்து செயல்பாடாக வெளிப்பட வேண்டும். அதாவது இன்னும் அதை எளிமையாக புரிஞ்சுக்கணும்னு சொன்னால், பரிவு என்பது பிறருக்குரிய இடத்தை நான் எடுத்துக்கொள்வது அல்லது மற்றவர்களுக்காக நாம் கெஞ்சுவது, நாம் செயல்பட ஆரம்பிப்பது. அவங்களால முடியாது, அவங்க என்ன செய்யணுமோ அதை நான் செய்ய முற்படுவது தான் பரிவு. ஆக அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளே, பிரிவுகளையும் முறிவுகளையும் பிளவுகளையும் பரிவுள்ள ஜெபம் மாற்றுகிறது. இந்த தவக்காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் அதிகமாக ஜெபத்தை பற்றி சிந்திக்கிறோம். அதே நேரத்தில் லெந்து காலம் என்று சொன்னாலே ஜெபம், நோன்பு, உபவாசம், அதே நேரத்தில் தான தர்மங்கள். ஆக இந்த தவக்காலத்தில் நாம் மனிதநேயம் மிக்கவர்களாக ஜெபத்தில் இருக்கின்ற மிக முக்கியமான மற்றொரு பொறுப்பு, ஏசாமியுடைய ஜட்ஜ்மெண்ட்டில் மறுபடியும் சொல்கிறேன், நான் ஜெபம் பண்ணேன், ஃபாஸ்டிங் ப்ரேயரில் இருந்தேன், 3 நாள் ஜெபம் பண்ணேன், 10 நாள் ஜெபம் பண்ணேன், இதெல்லாம் ஜட்ஜ்மெண்ட்டு கிடையாது. நாங்கள் அந்நிய பாஷை பேசணும், அது செஞ்சோம் இது செஞ்சோம், அதெல்லாம் இல்லை. நான் துணி இல்லாமல் இருந்தேன், எனக்கு துணி கொடுத்தீங்க, பசியாக இருந்தேன், சாப்பாடு கொடுத்தீங்க, உடம்பு சரியில்லாமல் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீங்க, ஜெயிலில் இருந்தேன், பார்க்க வந்தீங்க. இதுதான் கடவுளுடைய நியாயத்தீர்ப்பாக இருக்கும். ஆகவே இந்த பரிவுள்ள ஜெபத்தை சிந்திக்கிற நம்முடைய வாழ்விலும் கிறிஸ்துவிலே வெளிப்பட்ட பரிவுள்ளம் வெளிப்படவும் தேவையுள்ள மக்களுக்கு நாம் உதவி செய்வோம் அழைக்கப்படுகிறோம். இந்த நாள் முழுவதும் இந்த சிந்தனை வழி கடவுள் நம்மை வழி நடத்தி காப்பாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். படைப்பதின் அழகு படைத்தவர் பரிவு, பணிந்துமி நன்றி படைத்திடும் விருந்து. படைப்பதின் அழகு படைத்தவர் பரிவு, பணிந்துமி நன்றி படைத்திடும் விருந்து. அடிமைகளுடன் வந்து விடுதலை அருளும் ஆண்டவர் அருள் நினைவாகிடும் விருந்து. அடிமைகளுடன் வந்து விடுதலை அருளும் ஆண்டவர் அருள் நினைவாகிடும் விருந்து. பயணிகள் பாதையில் பலம் தரும் விருந்து, பரமனின் திருவுளம் பார்த்திடும் விருந்து.